ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடிங் ப்ராப்ளமாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ராப்ளம் ரிவர்ஸ் அ லிங்க்ட் லிஸ்ட். ஸோ லிங்க்ட் லிஸ்ட்டை பற்றி மோஸ்ட்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ லிங்க்ட் லிஸ்ட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி நிறைய இன்டர்வியூஸில் இதை பற்றி கேட்க போகிறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளமோட டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி லிங்க்ட் லிஸ்ட்னால் என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துருவோம். அகைன் இதை ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க போகிறதில்ல, அதாவது லிங்க்ட் லிஸ்ட்டை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, பிகாஸ் தட் கேன் டேக் another day. பட் லிங்க் லிஸ்ட்னா என்ன அப்படின்றத பற்றி சின்ன ஓவர்வியூ. ஸோ இஃப் யூ கன்சிடர் திஸ் இஸ் அ நோட். ஸோ இந்த நோடில் வந்து we can store a data and a next pointer. ஸோ next pointer வந்து it will always point to another node of similar thing. So it will look like this. ஸோ இதுதான் பேசிக் லிங்க் லிஸ்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, பேசிக்லி யூ கேன் ஸ்டோர் அ டேட்டா ஸ்ட்ரக்சர் which cannot be which won't need the size to be allocated prior to programming. ஸோ நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த டேட்டா செட்டோட சைஸ் தெரில அப்படின்னா தென் யூ வில் கோ ஃபார் சம்திங் லைக் லிங்க் லிஸ்ட். ஸோ இதே அரேஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு நோ லைக் எவ்வளோ பெரிய அரே நம்ம வந்து அலோகேட் பண்ண போகிறோம் அப்படின்றது முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். பட் லிங்க் லிஸ்ட் டஸ் நாட் ஹாவ் த கன்ஸ்ட்ரைன்ட். ஸோ இட் கேன் க்ரோ டைனமிக்லி டியூரிங் த ப்ரோக்ராம். ஸோ அதுதான் பேசிக் டெஃபினிஷன். அண்ட் அகைன் எல்லா நோட்லையுமே ஒரு டேட்டா பாயிண்டர், ஒரு டேட்டா இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்டர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்டர் ஆல்வேஸ் பாயிண்ட் டு த அதர் நோட். அண்ட் ஃபஸ்ட் நோடை வந்து எப்பவுமே பாயிண்ட் பண்ணியிருக்கிற பாயிண்டர் பேர் ஹெட். ஸோ எப்போவுமே ஒரு லிங்க் லிஸ்ட் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னா ஹெட்ன்ற ஒரு மேட்டர் தான் கொடுப்பாங்க. ஸோ யூசிங் தட் ஹெட் யூ வில் ட்ராவல்ஸ் டு த லிங்க் லிஸ்ட். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இப்போ லிங்க் லிஸ்ட்டில் வந்து 2 நோடு தான் இருக்க போகுதுன்னா அந்த ஃபைனல் நோட நெக்ஸ்ட் பாயிண்டர் வந்து வில் ஆல்வேஸ் பாயிண்ட் டு நல். So this is a typical structure of a linked list. So let's get to the problem description from the LeetCode. So இப்போ LeetCodeல problem description பார்த்தீங்கன்னா it's as simple as that. It's a easy problem. So description ஒரு லைன் தான் இருக்குது. Given the head of a singly linked list, reverse the linked list, return the reverse list. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெட்ன்ற ஒரு பாயிண்டர் வந்து ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் they will give the head of the linked list. And singly linked list சொல்லியிருக்காங்க, and there is double linked list also, but for simplicity sake we will just stick to singly linked list for now. ஸோ இதில் வந்து ஹெட்டு கொடுத்துட்டாங்கன்னா ஸோ ஹெட் வில் பி பாயிண்டிங் டு ஃபஸ்ட் நோடு 1 இந்த கேஸில். ஸோ இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 தான் அந்த டேட்டா நோட்ஸ். ஸோ இந்த டேட்டா நோட்ஸ் ஆர் லிங்க் டு each other like this. ஸோ 1 is linked to 2 and 2 is linked to 3 and 3 is linked to 4 and 4 is linked to 5. And 5 is the end of the list. So it will always point to null. ஸோ பிகாஸ் நம்ம அடுத்தது எந்த நோடு இல்லைங்களா, ஸோ அதனால் நல்லன்னு பாயிண்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதை வந்து ஆப்வியஸாக இங்கே எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலை, பட் தட் இஸ் ஹவ் லிங்க் லிஸ்ட் வில் ஒர்க். அண்ட் ஸோ இப்படி ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா அவர் அல்காரிதம் சப்போஸ் டு டேர்ன் இட் அரவுண்ட் லைக் திஸ். ஸோ லாஸ்ட் நோட் வில் பிகம் ஃபஸ்ட் நோட், அதான் ரிவர்சிங் இல்லைங்களா, ஃபஸ்ட் நோட் வில் பிகம் லாஸ்ட் நோட். அண்ட் சிமிலர்லி மற்ற நோட்லாம் அதே மாதிரி ட்ராவர்ஸ் ஆகும். ஸோ 5க்கு அடுத்து 4 இருக்கும், 4க்கு அடுத்து 3 இருக்கும், அண்ட் 3க்கு அடுத்து 2 இருக்கும், 2க்கு அடுத்து 1 இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு நோட் செட் கொடுத்தாங்கன்னா we have to return a node set like this. அண்ட் அஃப்கோர்ஸ் லிங்க் லிஸ்ட்டை ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு ஹெட் தானே கொடுப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது we are going to return only one pointer which will be pointing to 5. அந்த 5லேருந்து நம்ம ட்ராவல்ஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா we have to traverse nodes like this, 5 4 3 2 1. ஸோ அப்படி தான் ட்ராவல்ஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் லைக். ஸோ இன்புட் இது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அவுட்புட். ஸோ இது அரே மாதிரி இருக்குது, பட் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் லைக் தட். அவங்க பார்ஸ் பண்ணுறது அந்த அரே மாதிரி பார்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவர் கோல் இஸ் டு கன்வெர்ட் திஸ் லிஸ்ட் இன்டு திஸ் லிஸ்ட். ஸோ கெட்டிங் பேக் டு த ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதுதான் கொடுத்துருந்த நோட் லிஸ்ட் இல்லைங்களா, ஸோ த சிங்கிள் லிங்க் லிஸ்ட் அவங்க கொடுத்த எக்ஸாம்பிள். ஸோ நான் முன்னாடி சொன்ன ஸ்ட்ரக்சரில் நீங்கள் வந்து ஒரு டேட்டா வேரியபிள் பார்த்தீங்க அண்ட் ஒரு நெக்ஸ்ட் பாயிண்டர் பார்த்தீங்க, அண்ட் இங்கே பார்த்தா ஒரே ஒரு நோடு தான் இருக்குது அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் டேட்டா. ஸோ ஜஸ்ட் நம்ம ஈஸியாக இருக்கணும் இன் ஆர்டர் டு ரைட் அவர் கோட், நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும்னா we have to write it in the form of the data and next pointer. So that is what I'm going to do now. So first node data value வந்து 1 and next pointer will be pointing to second node. So and it will go on like this. So next pointer will point to third node, and then next pointer will point to fourth node, and next pointer will point to fifth node. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா த ஹிடன் ஃபீச்சர். ஸோ ஃபஸ்ட் நோடை வில் ஆல்வேஸ் பி பாயிண்டட் பை அ ஹெட் நோட். ஸோ ஹெட் தான் கொடுப்பாங்க நம்மளுக்கு எல்லா ப்ராப்ளம்லையும். ஹெட்டை யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட் ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் நோட நெக்ஸ்ட் பாயிண்டர் வில் பி பாயிண்டட் டு நல்.
ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நல் ஆர் நன் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணுவோம். பட் போத் மீன் சேம். ஸோ லிஸ்ட் டஸ் நாட் எக்ஸ்டெண்ட் எனிமோர். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் வி ஹேவ் டு ரிட்டர்ன் அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ நம்ம ஆப்வியஸ்லி ரிவர்ஸ் பண்ண போகிறீங்க இல்லைங்களா? ஸோ அதனால் வி ஹேவ் டு ரிட்டர்ன் சம்திங் லைக் திஸ், a list which is like a mirror image of the previous one. And sorry for using the word mirror. Mirror நம்ம இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். பட் இப்போதைக்கு let's stick to the word reverse. ஸோ ரிவர்ஸில் இந்த மாதிரி நம்ம முன்னாடி பார்த்ததையே வந்துட்டு ரிவர்ஸில் எழுத போகிறோம். ஸோ ஒன் வில் பி பாயிண்டிங் டு நல் ஆர் நன், அண்ட் வந்து இங்கே வந்து ஹெட் பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ திஸ் இஸ் given and this will be our output. ஸோ இப்படி தான் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம் லிங்க்ஸ் எல்லாம் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிளாக இருக்குமே தோணும், பட் இட் இஸ் லிட்டில் காம்ப்ளிகேட்டட். பட் அது எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம அடுத்த சொல்யூஷனில் பார்ப்போம். ஸோ லைக் யூ ஆல்ரெடி சா, இது ஒரு லிங்க் லிஸ்ட் ஈஸி ப்ராப்ளம் இல்லைங்களா? ஸோ தர் இஸ் நாட் எனஃப் வேல்யூ இன் கிவிங் அ brute force solution, and I don't think there's a brute force solution. It's a straightforward solution. ஸோ நம்ம வந்து we will ignore this one for now. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆப்வியஸ்லி ஆப்டிமல் சொல்யூஷன். ஸோ அண்ட் திஸ் வில் பி த ஒன்லி சொல்யூஷன் வில் பி டிஸ்கஸிங் இன் திஸ் சேனல். ஸோ ஆப்டிமல் சொல்யூஷன், ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றது. ஸோ பிஃபோர் தட் நம்ம யூஸ்வலாக நான் எல்லா ப்ராப்ளம்லேயும் அப்ரோச் சொல்கிற மாதிரி, ஸோ கன்சிடர் வி ஆர் கோயிங் டு யூஸ் ஃபியூ வேரியபிள்ஸ். ஸோ என்னென்ன வேரியபிள்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சுக்க போகிறோம். அண்ட் தென் கரண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சுக்க போகிறோம். அண்ட் தென் டெம்ப் அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சுக்க போகிறோம். ஸோ இனிஷியலாக ப்ரீவியஸ் நம்ம என்ன பண்ணுவோம், நன்னு அசைன் பண்ணிக்குவோம். கரண்ட்டை வந்து ஹெட்னு அசைன் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ டெம்ப் வந்து வி ஒன்ட் பாதர் அபவுட் இட் ஃபார் நவ், பட் லெட்ஸ் கெட் டு த சொல்யூஷன். ஸோ ஏன் ப்ரீவியஸ்க்கு நன் அசைன் பண்ணிக்கோம், ஏன் கரண்ட் ஹெட் அசைன் பண்ணிக்கோம் அப்படின்றத பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் யூ வில் கெட் டு இட் சூனர். ஸோ லிங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நோட் பேஸ்ட் ஆப்ரேஷன் தான். ஸோ அதனால் ஒரு நோடுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோமோ தட் வில் பி த சேம் ஆப்ரேஷன் ஃபார் எவ்ரி அதர் நோட். ஸோ ஃபஸ்ட் எடுத்து இது மாதிரி ஒரு நோட் எடுத்துக்கிறோம். ஸோ ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹெட் வந்து வில் பி பாயிண்டிங் டு த ஃபஸ்ட் நோட் இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் திஸ் வில் பி பாயிண்டிங் டு சம் அதர் நோட். ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட் நோடு மட்டும் பார்த்துக்க போகிறோம். ஹெட் வில் பி பாயிண்டிங் டு த ஃபஸ்ட் நோட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ்னு ஒன்று இருக்குது, பட் இப்போதைக்கு இது நன்னாக இருக்குது இல்லையா? ஸோ அதை நான் இங்கே எழுதிக்க போகிறேன். ஸோ கரண்ட் வந்து ஹெட்டாக இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ கரண்ட் எழுதி போகிறோம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற 4 ஸ்டெப்ஸ் தான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நோடுக்கும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ தட் வி கெட் டு த ரிவர்ஸ் லிங்க் லிஸ்ட் இவென்ச்சுவலி. 4 ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டெம்ப் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட். ஸோ இதை ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, ஆப்வியஸ்லி நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு ரிவர்ஸ் இல்லைங்களா? ஸோ ரிவர்ஸ்னால் இந்த ஏரோ மார்க்கை வி ஆர் கோயிங் டு டர்ன் இட் அரவுண்ட் சம்திங் லைக் திஸ். ஸோ இப்படி பண்ணும்போது இந்த லிங்க் லிஸ்ட்டில் நம்ம whole concept of using linked list is because each node is linked to each other. That is how we are able to traverse a linked list. பட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு லிங்க்கை வந்து நீங்கள் பிரேக் பண்ணி அதை ரிவர்ஸ் பண்ண போகிறீங்கன்னா, ஸோ த வே டு கெட் டு த செகண்ட் நோட் ஆர் த நெக்ஸ்ட் நோட், ஸோ யூ ஆர் பிரேக்கிங் தட் லிங்க். ஸோ அப்படின்னா திஸ் நோட் இஸ் லாஸ்ட் ஃபார் எவர், திஸ் வில் பி சம்வேர் இன் த மெமரி. ஸோ அப்படி நம்ம லூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுறோம், ஸோ டெம்ப்ன்ற ஒரு வேரியபிளில் இந்த நோட ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸோ அதை என்னவா ஸ்டோர் பண்ணுறோம், கரண்ட்டோட நெக்ஸ்ட்டு யார், இந்த நோடு. ஸோ அதை வந்து டெம்ப்பில் ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸோ தட் இஸ் அவர் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கரண்ட் டாட் நெக்ஸ்ட். ஸோ கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டில் இப்போ என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ். ஸோ ஆல்ரெடி வி ஸ்டார்டட் ட்ராயிங் த டைரக்ஷன் இங்கே இல்லைங்களா? ஸோ வி ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் இட் லைக் திஸ். ஸோ இனிஷியலாக ப்ரீவியஸ் நம்ம நன்னு அசைன் பண்ணுறதுனால, ஸோ இப்போ வந்து நம்ம கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டை ப்ரீவியஸ் அசைன் பண்ணுறோம். ஸோ விச் வில் பாயிண்ட் டு திஸ் வே. ஸோ இப்படி பண்ணிட்டனால நவ் வி கேன் ரிமூவ் திஸ் லிங்க் சேஃப்லி. ஸோ தேர்ட் ஸ்டெப், ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட். ஸோ இனிஷியலாக நம்ம இந்த நோட கரண்ட்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ வி ஆர் கோயிங் டு சேஞ்ச் தட் அண்ட் வி வில் கால் தட் அஸ் ப்ரீவியஸ் கோயிங் ஃபார்வர்ட். ஸோ விச் வில் மேக் திஸ் அஸ் not previous anymore. And fourth and final step, current will be equal to temp. So நம்ம tempல முன்னாடி என்ன ஸ்டோர் பண்ணியிருந்தோமோ we will just assign that to current. So this will make this as current.
ஸோ மறுபடியும் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நான் இனிஷியலை வந்து திருப்பி வரைஞ்சிருக்கேன். ஸோ இனிஷியலாக நீங்கள் பார்த்த ஸ்ட்ரக்சர் இப்படி தான். ஸோ ப்ரீவியஸ் வந்து இட் வாஸ் பாயிண்டிங் டு நன் அண்ட் ஹெட் வாஸ் பாயிண்டிங் டு திஸ் நோட் அண்ட் கரண்ட் வாஸ் பாயிண்டிங் டு திஸ் நோட் அண்ட் தென் கரண்ட்டோட நெக்ஸ்ட் வந்து இந்த நோடாக இருந்தது. ஸோ இப்போ அந்த 4 ஸ்டெப் பண்ணதுக்கப்புறம் சே ப்ளீஸ் அப்சர்வ் ஹவு இட் சேஞ்ச்ட். ஸோ ப்ரீவியஸ் ஜம்ப்ட் ஒன் ஹூப். ஸோ ப்ரீவியஸ் இங்கே இருந்தது இங்கே மூவ் ஆயிருக்கு. கரண்ட் ஜம்ப்ட் ஒன் ஹூப். ஸோ கரண்ட் இங்கே இருந்தது இனிஷியலாக. ஸோ இட் ஜம்ப் டு திஸ் நோட். And temp, we don't see temp anymore இல்லைங்களா. The reason is temp is a temporary holder. So once நம்ம வந்து we go through this entire loop, temp is gone. So that is why நீங்கள் temp பார்க்கல. But it will keep on repeating for every single node that we want to reverse. And also one more thing. So initially நம்ம வந்து current வந்து head ன்னு assign பண்ணிட்டோம். So I should have removed that by then. But நான் அதை வச்சுருந்தேன். Sorry for the confusion. But I think this explains the entire process. So this is the overall operation for one node. இதே நீ கண்டினியூஸாக பண்ணீங்கன்னா you will be ending up with a reverse list. And again so இப்போ ஹெட் வந்து ஃபர்ஸ்ட் டைமே காணாமல் போச்சு இல்லைங்களா. ஸோ நவ் இஸ் த கொஸ்டின். ஸோ how do I traverse the list? ஸோ ஹெட் வந்து போயிடுச்சு. இனிஷியலாக நம்ம வந்து ஹெட்டை யூஸ் பண்ணி தான் என்டையர் லிஸ்ட்டையும் ட்ராவல்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ எப்படி நான் ட்ராவல்ஸ் பண்ணுறது அப்படின்ற கொஸ்டின். That's a very good question. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், we want to know what is the return variable, what will be the return variable. So eventually we will return previous. So you might ask, என்ன previous நம்ம தான் introduce பண்ணோம், why are we returning previous அப்படின்னு. ஸோ நீங்கள் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஆப்ரேஷனோட எண்டில் வந்து previous is pointing to the whatever node that we are operating on. ஸோ கடைசி ஆப்ரேஷன் இந்த கடைசி நோட் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரீவியஸ். ஸோ கடைசி ஆப்ரேஷன் நடக்கும்போது ப்ரீவியஸ் will be pointing to that last node. So using that, using that as the head node, then we can traverse the entire list. Of course, by then the previous becomes the head node. But the head ன்னு சொல்ல மாட்டோம். It is called previous. It doesn't matter இல்லைங்களா. So it is a pointer anyways. So eventually, you can name it as whatever you want. You can name it as CPV as also. But the previous will be pointing to the head of the list. So using that, you can traverse the entire list. So this is the entire algorithm. I hope this is easy. And நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இனிஷியலாக you might have to remember these two steps இல்லைங்களா. பட் ஆஃப்டர் தென் இட் இஸ் pretty straight forward. ஸோ எனிவேஸ் நம்ம வந்து டெம்பில் வச்சு ஆரம்பிக்க போகிறோம். டெம்பில் பார்த்தீங்கன்னா கரண்ட் டாட் நெக்ஸ்ட் இருக்குது. ஸோ தென் வாட் ஆர் வி டூயிங் டு த கரண்ட் டாட் நெக்ஸ்ட் அப்படின்றதான் இங்கே. கரண்ட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ப்ரீவியஸ், பட் ப்ரீவியஸ்க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஸ்டெப் தான் இங்கே. And then previous is equal to current, and current என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் இங்கே. So once you write the first step, everything else will be natural, and eventually we are return previous. So that is the whole algorithm. So fourth step in the process, complexity analysis. So complexity analysis பார்க்கறதுக்கு முன்னாடி let's go back to leetcode for a second. ஸோ இந்த ப்ராப்ளமில் தெர் வாஸ் அ லைன் அட் த எண்ட். ஸோ ஃபாலோ அப் என்ன கேட்டிருக்காங்க, லிங்க் லிஸ்ட் கேன் பி ரிவர்ஸ் either iterative recursively, could you implement both அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. பட் இந்த கேஸில் நம்ம வந்து ஐட்ரேட்டிவாக தான் பண்ண போகிறோம். ரிகர்சிவ்ன்றது லிட்டில் காம்ப்ளிகேட் அப்படின்னு. எனிவேஸ் இட்ஸ் ஈஸி ப்ராப்ளம் இல்லைங்களா. ஸோ யூ ஹேவ் டு ஜஸ்ட் கிவ் ஒன் சொல்யூஷன். ஸோ நவ் கமிங் பேக் டு காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ். இந்த கேஸில் நம்ம வந்து வி ட்ராவல்ஸ் த்ரூ ஈச் நோட் அட்லீஸ்ட் ஒன். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி வில் பி O of n. அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வி டென்ட் டேக் அப் எனி எக்ஸ்ட்ரா மெமரி. ஸோ அதனால் O of 1. So that's all the space and time complexity. So last step in the process, coding in Python. So coding in Python எழுதுறதுக்கு முன்னாடி யூஸ்வலி நான் வந்து ஆல்கோ ஸ்டெப்ஸ் எழுதுவேன். பட் in this case நம்ம ஆல்கோ ஸ்டெப்ஸை வந்து முன்னாடியே பார்த்துட்டோம், ஆஃப்டர்நூன் சொல்யூஷன்லேயே பார்த்துட்டோம். ஸோ those are the 4 steps that we are going to do for the coding as well. So algo steps will be those 4 steps. So let's get into coding right away. ஸோ கோடிங் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேரியபிள்ஸ் ப்ரீவியஸ் and current both will be initialized to none and head. So head தான் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, given we are head, ஸோ அதனால் none வச்சுக்கோம். So then of course it's a linked list problem, so we don't know how many nodes are going to be there. ஸோ எப்போவெல்லாம் நம்மளுக்கு வந்து எவ்வளோ டைம்ஸ் வந்து நம்ம லூப்பை ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியலையோ, by then we will just use while. So while loop we will take current because current is the running point இல்லைங்களா. So as long as current node is existing, then we will keep on iterating. So while current we do 4 steps. என்னென்ன ஸ்டெப்ஸ் ஞாபகப்படுத்திங்களா, temp is equal to current dot next. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா if you are not sure என்ன syntax யூஸ் பண்ணணும், இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. So that helps me fixing my error.
ஸோ அண்ட் தென் current dot next என்ன பண்ண போகிறோம், current dot next will be equal to previous. So then previous will be equal to current, and then current will be equal to temp. So my temp என்ன ஸ்டோர் பண்ணிருமோ அதுதான். So eventually we are returning previous node. So I know இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், பட் ஒன்ஸ் if you want to write down the picture or draw down the picture in the side and then அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த கோடை கொண்டு வந்தாலும் it's also okay, but the concept still stays the same. So let's see if we can run this. Accepted. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்லேருந்து ட்ராவல்ஸ் பண்ணும்போது we can get like this, and then அவுட்புட்டில் வந்து 5 4 3 2 1 வருது. So this is the easy solution, and this is one of the faster solution as well. So I hope this helps somebody. இந்த சொல்யூஷனில் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் சஜஷன்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் leave it in the comment and I will get back to it. Thank you.